ஃபீல்டுக்குள்ளே இந்த மாதிரி ஜாதி பார்த்து பதவி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு அது. அப்போ விஜய் நம்பி தானே அவ்வளோ பேர் கூட்டம் வராங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு பெரும்பான்மையான மக்களுடைய உரிமை மறுக்கப்படுதுன்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? விஜய்க்கு தானே இருக்குது. அப்போ விஜய் இது ஃபீல்டுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து ரிசால்வ் பண்ணாமல் இது எப்படி தீரும் அந்த பிரச்சனை? பொலிட்டிக்கலாக நீங்கள் ஒருத்தரை வந்து திட்டமிட்டு சாதியின் அடிப்படையில் இக்னோர் பண்ணுறீங்க. அவங்க உழைச்சிருக்கிறாங்க கட்சிக்கு. நகனத்தெல்லாம் விற்று நான் கட்சிக்கு செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றான். கட்சிக்குன்னா என்ன, விஜய் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது செலவு பண்ணியிருப்பார். திட்டமிட்டு நீ வந்து முன்கூட்டியே வந்து பேஸ்ட் ஆன் ப்ரிஜுடைஸ் கேஸ்ட் பேஸ்ட் நீங்கள் அவனை வந்து புறக்கணிக்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணோம்ல. அப்போ இதுக்கெல்லாம் வந்து விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும். இன்னும் போக 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 பிரச்சனை இன்னும் வீரியமடைய செய்யும். பிரச்சனைலாம் வந்து ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். கட்சியில் வந்து உழைச்சவங்களுக்கு மட்டும் தான் பதவி, கட்சியில் புதுசாக வரவங்களுக்குலாம் யாருக்குமே பதவி கிடையாதுன்னு சொன்னாங்க. நேற்று பதவி போட்டவங்க எல்லாருமே புதுசாக வந்தவங்க தான், அதுவும் வேறு வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தான். இவருக்கு வந்து கீழே இருக்கிற அந்த ரூட் சிஸ்டமே முதல்ல தெரியாது. இவருக்கு எப்போ வந்து டேட் அவைலபிள் இருக்கோ அந்த டேட்டில் பார்ட் டைம் ஒர்க் பார்க்கறதுக்காக மட்டுமே பாலிடிக்ஸ்க்கு வராரு. அப்போ அவர் எப்படி மக்களை படிச்சிருக்க முடியும்? இங்கே இருக்கிற கேஸ்ட் சிஸ்டத்தை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? அப்போ இது ரெண்டுமே முரணா இல்லையா? எப்படி தாவேக்காம விடுதலை சிறுத்தைகளை நம்ம ஒன்றாகும்? நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம். எங்கள் தலைவர் இப்போ கூட எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் மக்களோடு இருக்கிறார். விஜய் மக்களை பார்க்கறதுக்கு விஜய் வந்து போக மாட்டார். அவரை வந்து மீட் பண்ணுறதுக்கு அங்கிருந்து மக்களை வந்து இங்கே கொண்டு வருவார். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் மோசஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று தான் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு நியமித்தார். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் விஜய் பேசினார். பல்வேறு நிர்வாகிகளுக்கு பதவிகளை வழங்கினார். அது தொடர்ந்து ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அதாவது சாதி பார்த்து பதவி கொடுக்குறாங்க. தாவைக்கால தலித் அமைப்புகளை தலித் இளைஞர்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பதவியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது எப்படி பார்க்குறீங்க? எங்கள் தலைவர் பல இடங்களில் மீட்டிங்கில் தெரிவிச்சிருக்கிறார். என்னென்னா, அவன் திமுகவில் இருந்தாலும் அவன் சிறுத்தை தான், அதிமுகவில் இருந்தாலும் அவன் சிறுத்தை தான், காங்கிரஸில் இருந்தால் கூட அவன் சிறுத்தை தான், கம்யூனிஸ்டத்தில் இருந்தாலும் அவன் சிறுத்தை தான் அப்படின்னு இருப்பார். அதுக்கான மீனிங் என்ன தெரியுமா? உன்னுடைய உரிமை மறுக்கப்படும் பொழுது, உன் வீட்டை கொளுத்தும் பொழுது, உன் வீட்டில் இருக்கிற பெண்களை மானபங்கம் பண்ணும் பொழுது, நீ வந்து சாதியின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் உனக்கான உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது இவங்க யாரும் வந்து உங்கள்கிட்ட நிற்க மாட்டாங்க. ஏன்னா தலித் ப்ரோ தலித் ஸ்டாண்ட் எடுத்தோம்னா நான் தலித்துடைய ஓட் பேங்க் நம்மளுக்கு வராது அப்படின்றதுனால ஒன்று இந்த விஷயத்த ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டராக அமைதியாக கடந்து போவாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு பேசவே மாட்டாங்க. அந்த இடத்துலையும் நாங்கள் தான் வந்து பேசி ஆகணும். பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஏன் வருது, கிரவுண்டில் வருதுன்னா, தலைமை முதல்ல வந்து இங்கே கிரவுண்டில் இருக்கணும். அவர் இங்கே இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எங்கள் தலைவர் மக்களோடு இருக்கிறார், ஃபீல்டில் நிற்கிறோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து ரியலைஸ் பண்ண தெரியும். அதுக்கேற்ற மாதிரியான பொறுப்புகளை எங்களால் கொடுக்க முடியும். இவருக்கு வந்து கீழே இருக்கிற அந்த ரூட் சிஸ்டமே முதல்ல தெரியாது. இவருக்கு எப்போ வந்து டேட் அவைலபிள் இருக்கோ அந்த டேட்டில் பார்ட் டைம் ஒர்க் பார்க்கறதுக்காக மட்டுமே பாலிடிக்ஸ்க்கு வராரு. அப்போ அவர் எப்படி மக்களை படிச்சிருக்க முடியும்? இங்கே இருக்கிற கேஸ்ட் சிஸ்டத்தை பற்றி எப்படி அவர் தெரிஞ்சிருக்க முடியும்? எல்லா இடங்கள்லுமே வந்து எங்கெல்லாம் தலித்ஸ் மைனாரிட்டியாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு எதிரான வந்து வயலன்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கரை நம்ம தூக்கி பிடிக்கிறோன்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஐடியாலஜிக்கல் பேஸில் அவருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்தணும். அதுதான் நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறதுக்கு அர்த்தமாகும். அப்போ உங்கள் கட்சிக்குள்ளவே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது இல்லை? இப்போ ஆதவர்ஜுனா கூட எங்கள் கட்சியில் இருந்துக்கிட்டு தலித் எம்பவர்மெண்ட்டை பேசினார். ரொம்ப ஈஸியான வேலை அது. ஒரு தலித் மூமெண்ட், தலித் உடைய எம்பவர்மெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் தலித் எம்பவர்மெண்ட்டே பேசுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நான் தலித் தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த பார்ட்டிக்குள்ளே போய் தலித் எம்பவர்மெண்ட் இப்போ நீங்கள் பேசுங்க பார்க்கலாம். நீங்கள் அதையே உங்களுடைய முழு வீச்சாக நீங்கள் பேசுங்க பார்க்கலாம். இப்போ அவருடைய கொள்கையின் அடிப்படையில் யார் சிஎம் ஆகணும்? தலித் தான் சிஎம் ஆகணும். அப்படி தானே அவர் முன்மொழிஞ்சார். அப்படி பார்த்தா அந்த கேட்டகரிக்குள்ளே விஜயே வரமாட்டார். அப்போ என்ன ஒரு சொல்யூஷனை தேட போகிறாங்க? இவங்கெல்லாம் என்ன நினச்சின்னு இருக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கேற்ற சூழ்நிலையை செட் பண்ண நினைக்கிறாங்க அரசியலில். அப்படி கிடையாது. எங்கள் தலைவருடைய அணுகுமுறை என்ன தெரியுமா? சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில இடங்களில் பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்கில், அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறன்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் வரும். விஜய்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஃபீல்டுக்குள்ளே இந்த மாதிரி ஜாதி பார்த்து பதவி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அது இல்லை, அது விஜயுடைய தவறாக தான் பார்க்கணுமா? அதாவது ஒரு பல்வேறு நிர்வாகிகளுக்கு பதவி வழங்கும்போது ஒரு சில சர்ச்சைகள் எழத்தான் செய்யும், ஒரு சிலர் அதிருப்தியில் இருப்பாங்க. அதை வந்து ஒரு தலித் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி கொண்டு போகணுமா? அந்த மாதிரி அதாவது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் வல்னரபிள் கம்யூனிட்டியுடைய இன்ட்ரெஸ்ட்டு தான் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிராஸ் ரூட் லெவலில் நடக்குதுன்ற ஒரு விஷயம் விஜய்க்கு இருந்தால், விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னா, பொலிட்டிக்கலி ஹைரார்கி முடிவெடுக்கக்கூடிய போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா? மாவட்ட செயலாளர்கள், முதன்மை செயலாளர்கள், ஜெனரல் செக்ரட்டரி இருக்குல்ல, அந்த மாதிரி போஸ்டிங்கில் தலித்களுக்கு இவங்க என்ன பவர் கொடுத்துருக்குறாங்கன்றது தெரியல. அதை அவங்க தான் சொல்லணும்.
இங்கே பாருங்கள், இந்த இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இத்தனை சதவீதம் கொடுத்துருக்குறோம், தலித்ஸ்க்கு இத்தனை சதவீதம் கொடுத்துருக்குறோம். இப்போ எங்கள் கட்சி வெளிப்படையாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். மாவட்ட செயலாளர் நியமிக்கும் போது 144 மாவட்ட செயலாளர் நியமிக்கும் போது நாங்கள் ரிசர்வேஷன், எங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நான் தலித்து, மைனாரிட்டி பீப்புள்ஸ், பெண்களுக்கு இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சீனியர்ஸ் இப்படி சொல்லிட்டு ஒரு கேட்டகரைஸ் பண்ணோம். இப்போ அது போல் ஏதாவது வந்து இவங்க ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அதன் பேஸில் பதவி கொடுக்குறாங்களா அப்படின்றதுல அவங்க தான் தெரியப்படுத்தணும். அப்போ இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறார். இப்போ இதுதான் பாலிடிக்ஸ், இது அரசியல்ன்றது இதுதான். ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை பேச முடியும். இந்தியன் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ன்றது முழுக்க முழுக்க சாதியினால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இன்இக்வாலிட்டின்றதே வந்து கேஸ்ட் பேஸில் தான் இருக்குது. அதுதான் அது வெளியில் தெரியாது. இங்கே இந்தியன் சொசைட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இங்கே நேச்சுரல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. கருப்பாக இருக்கிறான், வெள்ளையாக இருக்கிறான், ஆண் அண்ட் பெண், டிரான்ஸ்ஜெண்டர், இதெல்லாம் வந்து நேச்சுராக இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸ். இந்த டிஸ்கிரிமினேஷனை விட ரொம்ப வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சாதிய டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, இது இந்தியா முழுவதும் ரொம்ப ஆழமாக இருக்குது, வீரியமாக இருக்குது. இது பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்கள் போயிட்டு உரிய முறையில் நீங்கள் வித்து பொலிட்டிக்கல் நாலேஜோட அட்ரஸ் பண்ணாமல் இதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணால் உங்கள் கட்சிக்குள்ளே ஒரு சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்கணும். அதை உருவாக்குவாரா விஜய்? அதுக்கு அவர் முதல்ல களத்துக்கு வரணும். இப்போ புசி ஆனந்த் போன்ற ஆட்கள்லாம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது இப்போ அவரை கேள்வி கேட்குறாங்க. அவர் தான் கட்சியை நிர்வகிக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, புசி ஆனந்த நம்பியா வந்து இவ்வளோ 4 லட்சம் பேர் கூட்டம் வந்து அங்கே கூட்டினாங்க. அவருக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட கரிஷ்மாட்டிக் இருக்கா? அவர் ஏதாவது தனிப்பட்ட லெவல் ஏதாவது ஒரு ஆளுமையா? கிடையாது. விஜயுடைய ஷேடோ பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அவர். அப்போ விஜய் நம்பி தானே அவ்வளோ பேர் கூட்டம் வராங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு பெரும்பான்மையான மக்களுடைய உரிமை மறுக்கப்படுதுன்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? விஜய்க்கு தானே இருக்குது. அப்போ விஜய் இது ஃபீல்டுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து ரிசால்வ் பண்ணாமல் இது எப்படி தீரும்? அந்த பிரச்சனை பொலிட்டிக்கலாக நீங்கள் ஒருத்தரை வந்து திட்டமிட்டு சாதியின் அடிப்படையில் இக்னோர் பண்ணுறீங்க. அவன் உழைச்சிருக்கிறான் கட்சிக்கு. நான் வந்து வீட்டில் இருக்க வந்து இது நெகநெட்டெல்லாம் விற்று நான் கட்சிக்கு செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றான். கட்சிக்குன்னா என்ன, விஜய் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது செலவு பண்ணியிருப்பார். அது ஒரு சினிமா மோகத்தில் செலவு பண்ணியிருந்தா கூட அவனுக்கு ஏதோ ஒரு பெயின் இருக்குல்ல. திட்டமிட்டு நீ வந்து முன்கூட்டியே வந்து பேஸ்ட் ஆன் ப்ரிஜுடைஸ், கேஸ்ட் பேஸ்டில் நீங்கள் அவனை வந்து புறக்கணிக்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணோம்ல. அப்போ இதுக்கெல்லாம் வந்து விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும். இன்னும் போக 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 பிரச்சனை இன்னும் வீரியம் அடைய செய்யும். இந்த பிரச்சனைலாம் வந்து ஆரம்பத்தில் கிள்ளி எறியணும். பார்ப்போம். இவர் சொன்னார், புசி ஆனந்த் சொன்னார் ஒரு மீட்டிங்கில், கட்சியில் வந்து உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் பதவி, கட்சியில் புதுசாக வரவங்களுக்குலாம் யாருக்குமே பதவி கிடையாதுன்னு சொன்னார். நேற்று பதவி போட்டவங்க எல்லாருமே புதுசாக வந்தவங்க தான், அதுவும் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தான். அப்போ எப்படி அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கும் வந்து லாஜிக்காக இல்லையே? விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா தாவகால போய் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் பல்வேறு கருத்துக்களை அந்த திமுகவுக்கு எதிராக சொன்னார், திமுக தலைவர்களுக்கு எதிராக பேசினார். இந்த சூழலில் கட்சியை விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் இருந்துச்சு. இப்போ தாவகால இணைஞ்சு ஒரு பொறுப்பை வாங்கிட்டு நேரடியாக வந்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை போய் சந்திக்கிறாரு. ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கள். இது ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய நாகரிகமாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சரில் இங்கே ஒரு டாக்ஸிக்கான ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் இங்கே இருக்குது. என்னென்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க யார் வந்து இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க திமுக இருக்கவங்ககிட்ட ஒரு சரியான ஒரு நட்பு பாராட்ட மாட்டாங்க. ஏன் சொல்ல போனால், அதிமுகவில் இருக்கிற ஒரு மிக மூத்த தலைவருடைய மகளுடைய திருமணத்துக்கு கூட அவர் வந்து கலந்துக்கல. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு கட்சியிலேருந்து நம்ம வெளியேறோம், இல்லை அந்த கட்சியிலேருந்து வந்து நம்ம மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, நம்ம வெளியேறிட்டோம் அப்படின்னா அந்த கட்சியுடைய தலைமை மேலேயோ இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டோ இல்லை ஒரு அவதூறோ இல்லைன்னா ஒரு நெகட்டிவாக பேசக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எங்கள் தலைவரான தான் நான் அரசியல் கற்றுக்கிட்டேன், நான் எந்த இடத்துல ஆரம்பிச்சேனோ அங்கேயே வந்து நான் வாழ்த்து பெற விரும்புகிறேன்னு அவர் வந்ததை எங்கள் தலைவர் வந்து அதை வந்து ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. இதில் எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் கணக்கோ பொலிட்டிக்கல் கேல்குலேஷனோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நாங்கள் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது வந்து எங்கள் தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டார். அவர் பண்ண விஷயத்துக்கு எங்கள் தலைவர் நடவடிக்கை எடுத்தார். அவருக்கு வெளியில் போகணுன்னு விருப்பம் இருந்திருக்கு, அவர் வெளியில் போயிட்டார். அதை தாண்டி இதில் வந்து இதுக்குள்ளே என்ன இன்னர் மீனிங் இருக்கும் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் அவர் வந்து இது எங்கள் தலைவரை பார்த்துருக்கிறார், எங்கள் தலைவர் அதுக்கு பேசியிருக்கிறார். என்னென்னா, அவர் வந்து பார்க்கும்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாருடைய அந்த ஸ்டாச்சு கொடுத்தாரு, கான்ஸ்டிடியூஷன் புக்கு கொடுத்துருக்கிறார். இப்போது பெரியாரை பற்றி பெரிய அவதூறு வந்து சீமான் திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்கிறாரு. அவர் தன்னை முழுக்க ஒரு வலதுசாரி சிந்தனையாளராகவே டிக்ளேர் பண்ணிக்கிட்டார். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, ஆர்எஸ்எஸ்ஸை வந்து அந்த பிராமணிக்கல் சிஸ்டத்தை வந்து அவர் வந்து பாராட்டி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கே போயிட்டார்.
அப்படிப்பட்ட பெரியாரை வந்து விமர்சிக்கும் போது இவங்களுடைய கொள்கை தலைவர் அந்த கட்சியில் இவர் போய் இணைஞ்சிருக்கிறார். இப்போ சீமானை குறித்து அவங்களுடைய கட்சி தலைவரே இப்போ வரைக்கும் ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டராக தான் இருக்கிறார். எந்த விதமான கருத்தும் இது வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணலை. கேட்டால் கொள்கை தலைவர்னு சொல்லுவார். இப்போ ஆதவர்ஜுனா வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு? ஏன்னா அவரும் ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்கை தான் வாங்கியிருக்கிறாரு. இப்போ பெரியாரை பற்றி அதான் இந்த அவதூறு தொடர்ந்து பரப்பப்பட்டு வருது இல்லை, இதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றத கிரவுண்டில் காட்டணும். இது வந்து பார்த்தாரு, தலைவரை பார்த்தாரு, தலைவர் அவர்கிட்ட பேசினார் அப்படின்றத தாண்டி கிரவுண்டில் வந்து அந்த நம்ம பேசக்கூடிய அரசியலை, நம்ம முன்னெடுக்கக்கூடிய அரசியலை, நம்மளுக்கு எது விஷன்னு சொல்கிறோமோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டணும். ஆனால் இப்போ அவர் சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, விசிகாவும் தாவேகாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கொள்கையுடைய கட்சிங்கிறாரு. இது ரெண்டுமே ஒரே கட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்திலிருந்தே இப்போ ஆதவர்ஜுனா மீது திருமாவளவன் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதுல கொஞ்சம் சுணக்கம் காட்டினார். ஒரு கடுமையான நடவடிக்கை இல்லை, ஒரு விளக்கம் தான் கேட்டார். வெளியேறது கூட அவராக தான் வெளியேறினார். இது போன்ற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு அரசியல் கணக்கு திருமாக்கி இருக்குது அப்படின்னு பேசியிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, அது வந்து ஆதவர்ஜுனாக்கு இருக்கக்கூடிய பர்சனல் வியூ. அது நம்ம அதில் தலையிட முடியாது. அவர் வந்து இங்கே புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் சங்கராச்சாரியார் வந்து ஒரு நல்ல சாமியார், மகா பெரியவா வந்து ஒரு ரொம்ப நல்ல சாமியார் அப்படின்றத பேசுகிறார். அவர் முழுக்க முழுக்க சனாதன கோட்பாடை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து விருப்பப்பட்டவர், அதில் நம்பிக்கை உடையவர். அப்போ இது ரெண்டுமே முரணா இல்லையா? எப்படி தாவேக்காவும் விடுதலை சிறுத்தைகளும் நம்ம ஒன்றாகும்? நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம். எங்கள் தலைவர் இப்போ கூட எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் மக்களோடு இருக்கிறார். விஜய் எங்கே இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? விஜய் மக்களை பார்க்கறதுக்கு விஜய் வந்து போக மாட்டார். அவரை வந்து மீட் பண்ணுறதுக்கு அங்கேருந்து மக்களை வந்து இங்கே கொண்டு வருவார். விஜயும் விஜயுடைய கட்சியும் எங்கள் கட்சியும் ரெண்டுமே முதல்ல ஈக்குவல் கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷமாக எலக்டோரியல் பாலிடிக்ஸில் 35 வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம். விஜய் வந்து நேற்றுக்கு தான் வந்து ஒரு சினிமாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸில் அவர். நாங்கள் அப்படி கிடையாது, எங்கள் தலைவர் PhD பாலிடிக்ஸில். ஸோ இது ரெண்டுமே முதல்ல வந்து ஈக்குவல் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இப்போ எங்கள் தலைவர் நாளைக்கு ஏதோ ஒரு திரையுலகத்தில் ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்க, எங்கள் தலைவர் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுங்க, 150 கோடி எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டால் அது லாஜிக்காக இருக்குமா? எங்கள் தலைவர் சினிமாட்டிக் ஃபீல்டில் எங்கள் தலைவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் எங்கள் தலைவர் பொலிட்டிக்கலாக கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்த அரசியல் களத்தில் மக்களோடு இருக்கிறார். விஜய் இவ்வளோ நாளாக சினிமாவில் இருந்துட்டு இப்போ தான் பாலிடிக்ஸ்க்கே வந்திருக்கிறாரு. வந்ததுமே நான் சிஎம் ஆகிடுவேன், நான் வந்து அதிகாரத்தை கைப்பற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி அது ஏற்புடையதாக இருக்கும்? அப்போது நீங்கள் வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து உங்களுடைய துறைக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் உச்சபட்சமாக வாங்கக்கூடிய உங்களுடைய சம்பளத்தை வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த புகழ் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு நகைச்சுவையாக இருக்குமோ, அது போல தான் பாலிடிக்ஸ்க்கு நீங்கள் வந்து புதுசாக வந்த நீங்கள் எடுத்ததுமே நான் வந்து பொலிட்டிக்கலாக நான் ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை கைப்பற்றிடுவேன்னு சொல்கிறது தான் அதுக்கு ஒப்பிடாக தான் இருக்கும். இப்போ விஜய் வந்து ஃபீல்டில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும். அவர் முழுக்க முழுக்க வந்து அவரை நோக்கி தான் வந்து மக்களை கொண்டு வர்றார். அவர் வந்து மக்களை நோக்கி எங்கேயுமே போகலை. பரந்தூர் போனது கூட என்ன பிரச்சனையாக மாத்திர. இப்போ எங்கள் சாம்சங் தொழிலாளர் போராட்டம் நடந்தது. எங்கள் தலைவர் வந்து யாருக்கிட்டனா வந்து காவல்துறைக்கிட்டேயோ போலீஸ்கிட்டயோ முன் அனுமதி வாங்கிட்டு போனாரா? நேராக கார் எடுத்தாங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மக்களை சந்திச்சாங்க. இப்படி தானே எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு போராட்டம் நடக்குதுன்னா தலைவர்களை வந்து எந்த விதமான வந்து போயிட்டு ப்ரியர் பர்மிஷன்லாம் வாங்கிக்கிட்டு இருக்குது இல்லை. ஆனால் விஜய் போறாருன்னா மட்டும் இவர் ஸ்ட்ரைட்டாக இவர் வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல மக்களை இப்போ சந்திச்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனை கிடையாது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு அனுமதி கேட்டு ஒரு லெட்டர் வைக்கிறாரு, அது நிராகரிக்கப்படுது, அதை ஒரு அரசியலாக்குறாரு. அப்போ விஜய் ஒரு இடத்துக்கு போனோம்னா அதுக்கு முன்னாடியே போயிட்டு கேமரா லைட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பிரேக்கிங் நியூஸாக வரணும் அப்படின்ற மாதிரி அவரை நோக்கி ஒரு புகழை வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க நினைக்கிறாருல்ல. அவர் நம்புறாருல நான் ஒரு சினிமா புகழில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அது அரசியல் புகழாக இன்னும் மாறல. அடுத்தடுத்து வலுப்பட்டுக்கிட்டே வராருல. அதாவது இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு திமுகவுக்காக அரசியல் ஸ்ட்ராட்டஜி வேலை பார்த்த ஆதவர்ஜுனா போகிறாரு, விசிகாவில் இருந்தார், அவர் போய் வலு சேர்க்கிறாரு. அதிமுகவில் ஐடி பிரிவில் இருந்த நிர்மல்குமார் போய் சேர்றாரு. இப்படி தொடர்ந்து தன்னை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருல்ல. இல்லை, ஆதவர்ஜுனாக்கு வந்து எவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்குது. நீங்கள் சொன்ன நிர்மல்குமாருக்கு வந்து எத்தனை வருஷம், இவங்கெல்லாம் வந்து பாலிடிக்ஸில் 20-25 வருஷம் அனுபவம் உடையவங்களா? அப்படி கிடையாது. ஆதவர்ஜுனா முதல்ல எங்கள் கட்சியிலேருந்து அவர் வந்து வெளியில் போகும்பொழுது அவரோட சேர்ந்து நிறைய மாவட்ட செயலாளருக்கு போயிடுவாங்க. விசிகாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் தொண்டர்கள்லாம் அவர் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மை அது நடந்ததா? ஒரே ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர் கூட அவர் பின்னால் போகலை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கட்டமைப்பு முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் பாண்டிங் மட்டும் கிடையாது, அது எமோஷனல் பாண்டிங். எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். அவர்கிட்ட வந்து சில முரண்பாடுகள் கட்சி தொண்டர்கள் வந்து முரண்பட்டால் கூட எங்கள் தலைவரோட தான் போய் சொல்லுவாங்க. பொதுவெளியில் வந்து சொல்கிறதோ இல்லை வந்து அவரை வந்து மீறி ரியாக்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து எங்கள் பார்ட்டியில் அப்படி ஒரு ஆட்டிடியூடே கிடையாது. ஆனால் இவர் வந்து அவருக்கான ஒரு புகழை வந்து உருவாக்குவதற்கு ட்ரை பண்ணார். அதுக்காக சில ஒர்க் பண்ணார்.
எங்கள் கட்சியுடைய பேஸ் ஐடியாலஜி இருக்குல்ல, பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, எங்கள் பார்ட்டிக்குன்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு முரணான சில விஷயங்களை பேசினார். நீங்கள் பவர் ஷேரிங்கை பற்றி பேசுகிறீங்க, அதை வந்து அவருக்கு அது எங்கே கொண்டு போய் அவர் முடிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏடிஎம்கேவை கை கட்டுறாரு, தாவேக்காவை கை கட்டுறாரு. எங்கள் தலைவர் 35 வருஷம் அரசியல் உழைப்பு இருக்குது. விஜய் நேற்று தான் கட்சிக்கு வந்திருக்கிறாரு. விஜய்க்கு வந்து எங்களுடைய தலைவர் சபார்டினேட், விஜய் வந்து எங்களுடைய தலைவருக்கு சபார்டினேட்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. எங்கள் தலைவர் சிஎம் ஆக போகிறாரு, விஜய் டெபுட்டி சிஎம்னு சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் விஜய் முதலமைச்சராக எங்கள் தலைவர் அது ஒரு டெபுட்டின்னு சொல்கிறது, அப்போ உங்களோட நோக்கம் என்ன? அப்போ உங்களோட நோக்கம் வேறவா இருக்குது. அதை தெரிஞ்சு தான் வந்து கட்சியில் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் அது வந்து அவர் தெரியாமல் பண்ணியிருந்தாருன்னா அதை ரியலைஸ் பண்ணி திருப்பி கட்சிக்கு வந்திருப்பார். அவருக்கு போகணுன்ற ஒரு அஜெண்டா இருந்திருக்கு, அதனால் போயிட்டார். ஸோ அதனால் விஜய் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் போகிறாங்க, பெரிய புரட்சியாளர்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் போயிருக்கிறாரு, இங்கே நேஷ்னல் பார்ட்டியிலேருந்து அங்கேயும் இங்கேயுமா வந்து கட்சி மாறின ஒருத்தர் போயிருக்கிறாரு, இங்கே கட்சிக்குள்ளே இருந்து ஒரு டேட்டா ஒர்க் பண்ணக்கூடியவர் ஒருத்தர் போயிருக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாருக்குமே நீண்ட அரசியல் அனுபவமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொள்கை பரப்பு செயலாளர்லாம் என்னங்க, ஒரு கட்சியில் எவ்வளோ பேர் ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் அது. இப்போ கரண்ட்டில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குன்னா அதை எங்களுடைய பார்ட்டியுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஐடியாலஜிலேருந்து டக்குன்னு பேசணும். இப்போ யூஜிசி சட்ட திருத்தம்னா என்ன அப்படின்னு நம்ம பேசணும்னா அது டக்குன்னு அதோடைய பர்ஸ்பெக்டிவை நம்ம பேசணும். அப்போ பாலிடிக்ஸோட ரிலேட் ஆகி அதுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்கிறவங்க, ஷார்ட்ஸ் போடுறவங்க, ரீல்ஸ் போடுறவங்க, பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளர்கள் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? அப்போ அதெல்லாம் வந்து அதுக்கு அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு, அதில் நம்ம தலையிட விருப்பம் கிடையாது. அதை நான் விமர்சிக்கிறது நியாயமானதாக இருக்காது. தாவேக்கால வந்து மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் போய் சேர்றாங்க அப்படின்றது வந்து ஒரு பொய்யான தோற்றம் தான், அதில் உண்மை கிடையாது. கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் போய் சேர்ந்தாங்க. அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, மக்களோட தொடர்பில் இருந்தாங்க. ஆனால் அவங்களும் நீடிக்கலை. ஏன்னா தலைமையுடைய வந்து அந்த வசீகரமும் அந்த பவரும் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியும் அந்த லீடர்ஷிப்பும் யாருக்கு இருக்கோ அவங்களால தான் வந்து அந்த ஆளுமைகள்லாம் ஈர்க்க முடியும். அது இல்லை அப்படின்னா யார் எப்பேற்பட்ட ஆளுங்க போனாலும் கட்சியை வந்து நிமித்த முடியாது. தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் அவருடைய நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது தமிழ் தேசியமா திராவிடமா அப்படிங்கிறாரு, திராவிடத்துக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு, பெரியாரை விமர்சிக்கிறாரு, ராஜாவை அறிஞர்கள் அப்படிங்கிறாரு, ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஒரு புத்திசாலி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா, சுத்தமான தமிழச்சின்னா அது தமிழேசி தான் அப்படிங்கிறாரு. அவருடைய அரசியல் நடவடிக்கை மாற்றங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியமே கிடையாது. அது ஒரு வலதுசாரி தமிழ் தேசியம். வலதுசாரி தமிழ் தேசியம்ன்றதை விட அது வந்து வலதுசாரி சிந்தனையுடைய பாலிடிக்ஸாக அது மாறி போச்சு. அது வெளிப்படையாக அவர் ஒத்துக்கிட்டார். அதுக்கு முழுக்க காரணம்னா சீமானுக்கு பிடிச்சமான விஷயம் திரள் நிதின்றது அவருக்கு இப்போ வராது. ஏன் வராதுன்னா இப்போ வந்து மைக்ரெண்ட் தமிழ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்களே, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் வந்து இவருடைய நடவடிக்கைகளை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய்க்கு அவங்க ஒரு சில இடங்களில் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எதன் அடிப்படையில்னா விஜயுடைய ஒய்ஃப் வந்து அவங்க வந்து பை பர்த் வந்து அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழர்கள் சார்ந்தவங்க தான் அவங்க. அதனால் அந்த விஷயத்தை வந்து இவர் வந்து அப்போ அதன் அடிப்படையிலையும் அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் அந்த மக்களுடைய ஆதரவு அங்கே போகும் அப்படின்றத இவருக்கு தெரிய வந்துருச்சு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு இது வராது, இனிமேட்டில் இருந்து வேறு எங்கே நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்றா போல் அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. சீமான் வந்து ஒரு முழுக்க ஒரு ஃபேக்கு, ஒரு போலி அப்படின்றத வந்து இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கட்சியிலேருந்து கூட்டமாக வந்து வெளியேறாங்க. கூட்டமாக கட்சியில் சேர்ந்த காலம் போய் இன்றைக்கி கூட்டமாக கட்சியிலேருந்து வெளியேறி வேறு அமைப்புகளில் போய் சேர்றாங்க. இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்போ அந்த இடத்துல பொதுச் செயலாளராக நியமிச்சிருக்கிறவர் யார்? அவருடைய சிட்டிசன்ஷிப்பு இங்கிலாந்து சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்தேறின்னுவேன், நீங்கள் வந்து பிறப்பின் அடிப்படையில் தான் வந்து பாகுபாடு பார்ப்ப, நீ வந்து நாங்கள் தான் எனக்கு அப்பா வந்து எனக்கு தமிழனாக தான் இருக்க முடியும், எனக்கு இனிஷியல் அவனாக தான் போட முடியும்னு ரொம்ப வல்கராக பேசக்கூடிய ஒரு ஆள் அவர். அப்போது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சிட்டிசன் பூர்வீகமாக கொண்டவர் ஒருத்தர், அவர் அந்த சிட்டிசன்ஷிப் உடையவரை வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா தகவல் பார்த்தேன். அப்படின்னா என்ன, உங்களுக்கு என்ன எங்கேருந்து உங்களுக்கு ஃபண்டு வருது? அப்போது சீமான் வந்து முழுக்க பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டார். அவருக்கு வந்து இனிமேட்டு விஜய் வந்ததுலேருந்து அவருடைய அரசியல் இங்கே அவர் உருவாக்கி வச்சுருந்த அது எல்லாமே வந்து அம்பலப்பட்டு போச்சு. அதனால் அவருக்கான எதிர்காலம் இனி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு இருக்கிற ஒரே ஆதரவு யாருன்னா, நேரடியாக இவ்வளோ நாள் மறைமுகமாக வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் டைரெக்டாக அவங்களுடைய வந்து அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கனிமொழி அவர்கள் சொன்ன மாதிரி கூலிப்படை தலைவராக மாறிட்டார்.
இப்போ இதுதான் இப்போ இவருக்கு வந்து இந்த 8% ஓட்டு கிடைச்சது இல்லை, அது அடுத்தடுத்த எலெக்ஷனில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அது கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் ஆகி விஜயகாந்த் கூட அவர் சில இடங்களில் வந்து அவர் எடுத்த பொலிட்டிக்கல் டிசிஷனால தான் அவர் வந்து கீழே இறங்கினார். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவரே சொல்லிக்கிட்ட இவராக உருவாக்குன அந்த இவர் உருவாக்குன அந்த கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை இவரே அழிச்சுக்கிட்டார். இவருடைய வாயாலே இவர் எல்லா விஷயங்களையுமே வந்து அழிச்சுக்கிட்டாரு. அம்பலப்பட்டு நிற்கிறார் சீமான், அவ்வளோதான். பெரியாரை பற்றி தொடர்ந்து அவதூறு பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த விஷயத்துக்கு எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இவராக மாதிரியா இருக்கக்கூடிய விஜய் கட்சியோ இல்லை விஜயில் இருக்கக்கூடிய யாருமே அதுக்கு ஒன்றும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க, அவரை வந்து கண்டித்து பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொள்கை தலைவர் யாருன்னா பெரியார், அதை நம்மளும் நம்பி தான் ஆகணும் அவர் சொல்கிறது. சீமானுடைய பாலிடிக்ஸ்ன்றது வந்து வெளிச்சத்துக்கு வந்தாச்சு, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பதட்டத்தில் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்கிறாரு. எங்கே காசு கொடுக்குதோ அங்கே பேசுவார். அவர் கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் ஆகிட்டார். நன்றி தோழர். நிறைய தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.